வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விசிகா அழிந்தது, அத்தனை ஜாதிகளுக்கும் மகிழ்ச்சி. தரமான சம்பவத்தை செய்த ஆலூர் ஷானவாஸ் கட்சியினுடைய முக்கிய முகம், விசிகாவுடைய முதன்மை செயலாளர் திருமாவளவனை தெரு வீதிக்கு கொண்டு வந்து விட்டார். தெரியுமா உங்களுக்கு? அதுதான் முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, நம்முடைய ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் லாட்டரின்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏக்கள் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த லாட்டரி மாற்றன் கிட்ட 900 கோடி ஸ்டாலின் அவர்கள் எதற்காக வாங்கினாரு? உங்க அப்பா சட்டமன்றத்தில் இல்ல, வீட்டில் இருப்பாரு, போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து லாட்டரி என்று சொன்ன பிறகு கோபமடைந்து கலாய்த்தாரு திமுகவை. ஆனா இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவருடைய வாய் கொழுப்போ என்னமோ தெரியல, சாண்டிகோ மார்டின் அப்படின்னு சொல்லப்படுகின்ற லாட்டரி மார்டினுடைய வீடுகள்ல ஈடி அதிரடியா ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க. இது காக்கா உக்கார பணமழை விழுந்ததா, இல்ல திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் மார்டின் 900 கோடி கொடுத்தாங்களே அந்த விஷயத்த மோப்பம் பிடிச்சுக்கிட்டு ரைடு விடுறாங்களான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு இந்த லாட்டரி மார்டினை கதற விட்டு இருக்குது ஈடி. அதை பத்தியும் பார்க்க போறோம். அப்புறம் திருத்தணிக்கு நம்முடைய முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு போனாருங்களா, அவரை விஐபி தரிசனத்துல அனுமதிக்கவில்லை. மேல கூட்டமா இருக்கிறாங்க, காரை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து விட்டார். அந்த விஷயம் தொடர்பாக இன்னைக்கு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து அதிரடியான 2 உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இனிமேலாவது சேகர் பாபு அவர்களுக்கு விஐபி தரிசனம் கிடைக்குமா கிடைக்காத என்ற விஷயத்தை சேர்த்து பார்க்கலாம். அப்புறம் சேகர் பாபு விஷயம் தான் இன்னொன்னும், நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் சேகர் பாபு செம்ம டோஸ் விட்டுக்கிறார், இதோட வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஏன் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலினுடன் போயிட்டாராம். என்னையா இது? அடுத்தது அவர் தான் கட்சி தலைவர், அவருடன் வந்து சேகர் பாபு போக கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. அங்கதான் ஒரு மெகா ட்விஸ்ட் நடந்திருக்குது, அதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாங்க. முதல்ல திருமாவளவனுடைய விசிகா அழிந்தது, அத்தனை ஜாதிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி. நம்முடைய ஆதிக்குடி பறையர்களுக்கு கூட இந்த விசிகா அழிவதன் மூலமாக நிம்மதிங்க. ஏன்னா எளிய மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக தான் இவர் கட்சி தொடங்கின அப்படின்னு சொன்னாலும், இவரு அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக தான் கட்சி நடத்துற மாதிரி தெரியுது. ஏன்னா அடித்தட்டு மக்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்கின்ற போது எதையாவது பெற்றுக் கொடுத்தாரா? இல்ல இன்னைக்கு தவேகா கூட்டணியில் இருக்கின்றார், அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அடித்தட்டு மக்களுக்கு ஏதாவது பெற்றுக் கொடுத்திருக்கின்றாரா? அந்த இளைஞர்களை தவறாதான் வழி நடத்துறார். எப்படி? கவுண்டனை வெட்டு, வன்னியர் பொண்ணை கட்டு, முதலியார் பொண்ணுக்கு முத்தம் கொடு, டபாரா. ஒவ்வொரு நம்ம சமுதாயத்து இளைஞனும் மாற்று சமுதாயத்து பெண்ணுடைய வயிற்றுல கருவை வளர்த்து விட்டோம் என்றால் எப்படா ஜாதி வளரும், நம்ம கருதாண்டா வளரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கின்றவராக தான் இருக்குது. அந்த ஜாதிக்காரன் கோட்டு ஷூட்டு போட்டுக்கின்னு போனாலும் பெண்கள் திரும்பி பார்க்க மாட்டான். ஏன்னா வன்னியங்கிட்ட சரக்கு இல்லை, ஆனா நம்ம பசங்க கிட்ட சரக்கு இருக்குது, மிடுக்கு இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு விசிகா தொண்டரா இருந்தா குறைந்தபட்சம் 10 வழக்காவது இருக்கணும்டா, 10 வழக்காவது இருக்கணும். அந்த வழக்கால காவல்துறை என்ன பண்ணும் அப்படின்னு வன்முறை பாதைக்கு அழைத்து சென்றவர் தான் திருமாவளவன். டேய் கண்ணாடி உடைச்சிட்டான், வண்டி எரிச்சிட்டான், இந்த மாதிரி வழக்கு தானடா, எம்மீதே வந்து 30 வழக்கு இருக்குடா, காவல்துறை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்ன படிக்கணும் என்ற விஷயத்தை சொல்லல. ரெண்டாவது அதன் மூலமாக பொருளாதாரத்தை பெருக்கணும்னு சொல்லல. அதே மாதிரி சாதி ஒழிப்பு என்கின்ற போது அனைத்து மட்டத்திலும் சாதி இருக்குது. இப்ப பட்டியலினத்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 66 சமூகங்கள் இருக்குது. ஐயோ தப்பு, 76 சமூகங்கள் இருக்குது. அந்த 76 சமூகங்கள்ல 2 சமூகம் முன்னேறி சமூகமா இருக்குது. அந்த 2 சமூகத்துக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட 74 சமூகம் இருக்கு. அந்த 74 சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினையும் பேதத்தையும் ஏற்றத்தாவையும் முதல்ல ஒழிக்கணும்டா அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். ஏன்னா பட்டியலினத்துக்குள்ள வந்துட்டு பிறகு நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நமக்குள்ள ஒரு சாதி ஏற்றத்தாழ்வே இருக்க முடியாது. அப்பதான் அடுத்த முற்பட்ட சமூகம் இருக்கு தெரியுமா, இடைநிலை சமூகம் இருக்கு தெரியுமா, அவங்களை கேள்வி கேட்க முடியும். ஆனா நம்மளுக்குள்ளவே வந்து ஏற்றத்தாழ்வை வச்சுக்கிட்டு அடுத்த சமூகத்தை கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு அம்பேத்கர் வந்து சொன்னாரு. சாதி எல்லா மட்டத்திலும் இருக்குது அப்படின்னார். ஆனா இவங்க இடைநிலை சாதியே கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி முற்பட்ட சமூகங்கள் தெரியுமா, அந்த சமூகத்தின் மீது அவதூறு பரப்பிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த பட்டியலின சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை இது வரைக்கும் ஒழிச்சுதா? வரலாறே கிடையாது. அதனால இவர் விசிகா என்று அரசியல் கட்சி வச்சு நடத்துவது இவரை வளப்படுத்துவதற்காக தான்.
இவுடன் 2 பேர் ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க பாரு, அவங்கள வளப்படுத்துவதற்காகத்தான். ஆனா அடித்தட்டு மக்களை வளப்படுத்துவதற்கே கிடையாது. அதனால இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடன் நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வைத்தது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த இந்த விசிகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. எல்லாரும் வரிசையா போய் திமுக ஒவ்வொருத்தரா இணைந்து விட்டார்கள். திமுகவுடைய முதன்மை செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், நான் திமுக போயிட்டேன், என்னெல்லாம் கேட்காத அப்படின்ற ரேஞ்சுக்கு நேற்று ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கின்றார். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களை என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, நம்ம கலைஞருடைய பிறந்த நாளா இருக்கலாம், நம்முடைய கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளா இருக்கலாம், எல்லா நாள்லையும் அவருடைய புகழ் பாடுகின்ற மாதிரி எக்ஸ்தலத்தில் தன்னுடைய பதிவை போடுவாரு. இல்லைன்னு வச்சுங்களேன், கலைஞர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துவார். ஆனா இந்த முறை கலைஞருடைய நினைவு நாளுக்கு நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் எந்தவித மரியாதையும் செலுத்தல. தன்னுடைய எக்ஸ்தலத்துல கூட ஒரு புகழ் உரை எழுதவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆளூர் ஷானவாசும் விசிகாவில் இருந்த 2ஆம் கட்ட தலைவர்களும் திமுகவுடைய கலைஞர் நினைவேந்தல் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க. விசிகாவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சே அந்த நினைவேந்தலை நடத்தி இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? திருமாவளவா எங்களுடன் இருந்து பல தேர்தலில் வெற்றி பெற்ற, ஆனால் பதவி வருதுன்னு சொன்ன உடனே அணி மாறிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கட்சிக்காரங்க எங்களுடைய ஆதரவாளர் இருக்காங்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று விசிகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சே கலைஞருக்கு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. நம்ம கலைஞருக்கு பாத்தீங்கன்னா ஒரு புகழ் பாடுகின்ற நினைவேந்தல் போஸ்டர் கூட போடல திருமாவளவன். ஆனா அவன் கட்சிக்காரங்க ஒட்டுமொத்த பேரும் திமுக மேடையில ஏறிக்கிட்டு கலைஞரை புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்க. அப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கட்சியை திமுக கிட்ட கரைத்து விட்டாரு. ஏற்கனவே தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எங்க போயிட்டாங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க. இப்ப நிர்வாகியும் திமுக போயிட்டாங்க. ஆளூர் ஷானவாஸ் விசிகாவுடைய மாநாட்டிலேயோ பொதுக்கூட்டத்திலேயே பார்க்க முடியல. ஆனா நேத்து கலைஞருடைய நினைவேந்தல் நிகழ்வுல கலைஞருடைய பெயரை திட்டத்திலிருந்து தான் அழிக்க முடியும், தமிழக வரலாற்றிலிருந்து அழிக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் திருமாவளவனுக்கு தான் டஃப் கொடுத்துக்கிறார். நாங்க சேர்ந்துட்டேன், இனிமே கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கா தெரியுமா, ரவிக்குமார், அவருக்கு கூட தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வச்சது பிடிக்கல. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன சொல்லுதோ அதையே செய்வதாக விசிக இருக்கக்கூடிய பெரும்பான்மையானோர் நினைக்கிறாங்க. ஏன் அந்த பொதுச் செயலாளரே நினைக்கின்றார். திமுக தருகின்ற நெருக்கடியா இருக்கலாம், இல்ல நம்ம விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டத்தை ஆதரிப்பதா இருக்கலாம், பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தரை நியமிப்பதாக இருக்கலாம், அதுக்கப்புறம் விஜி ராம்ஜி திட்டத்தை ஏற்றுக்கொண்டதா இருக்கலாம், ஜல்ஜீவன் திட்டத்தை ஏற்றுக்கொண்டதா இருக்கலாம். இப்படி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பாஜக என்ற பெயரை சொல்லாம இருப்பது, அதையெல்லாம் தாண்டி FCRA சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, வெளிநாட்டிலிருந்து நிதி பெறுவது. அது தொடர்பாக நம்முடைய விஜய் அவர்கள் வாயே திறக்காதது. ஏன்னா திமுக இருக்கிறவங்க தான் FCRA சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஸ்டாலின்லாம் குரல் கொடுத்துட்டு இருக்கார். ஆனால் கூட்டணியில் இருந்து ஆளுங்கட்சியா இருந்து நம்முடைய விஜய் அவர்கள் FCRA சட்டத்துக்கு வாயை திறக்கலை என்று விசிக இருக்கின்ற பல பேர் குமுறுகின்றார்கள். இப்படி பாஜக பி டீமா இருக்கக்கூடிய தவேகாவுடன் கூட்டணியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் விசிக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு திமுகவில் ஒவ்வொருத்தரா போய் ஐக்கியமாகி கொண்டிருக்கின்றார்கள். கட்சி கரைந்தது. ஏன்னா பட்டியலின மக்களுக்கான அரசியலும் அதிகாரத்தையும் பெற்று தர போறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள வச்சு சீட்டு தான் வாங்கி இருந்தாரு, நோட்டு தான் வாங்கி இருந்தார். இப்ப அந்த பட்டியலின மக்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அதிகாரம் எந்த கட்சியில கிடைக்குமோ அந்த கட்சியில போய் சேர்ந்து அரசியல் களத்துல வளர்வார்கள், அதிகாரம் பெறுவார்கள். ஐயோ நம்ம ஜாதிக்காரன் கட்சி தொடங்கியிருக்கான், அவனா கூடவே இருப்போம், அவன் அதிகாரம் பெற்றாதான் நமக்கு விடிவு, வேற யாரும் நமக்கு அதிகாரம் தரமாட்டாங்க, திருமாவளவன் தான் கிடைக்காம கிடைச்ச மாமணி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த விசிக நிர்வாகிகள் தொண்டர்களும் திருமாவளவனுடைய நிலைப்பாட்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இன்னைக்கு மாற்று கட்சிக்கு போயிருக்காங்க. அதனால திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் கலப்பு திருமணம் என்ற போர்வில நாடக காதல ஆதரித்த அந்த தருணத்தினால சில கட்சிகள் அதிருப்தி. இப்போ சொந்த கட்சி இளைஞர்களே உன் பின்னாடி 35 வருஷமா அலைஞ்சோம், என்னத்த பலனை பெற்றோம், நாங்க திமுக அதிமுக தவேக போறோம் போய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாம் விடுதலையாகி போயிருக்கின்றார்கள். அதனால திருமாவளவன் தன்னுடைய கட்சியை கரைத்தது அத்தனை சமூக மக்களுக்கும் மகிழ்ச்சி. இதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. இப்போ சுதந்திரமாக செயல்படுவார்கள் விசிக இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும். திருமாவளவன் நமக்கு MP பதவி கொடுப்பாரு, MLA பதவி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி கோஷம் போட்டு தான் மிச்சம். ஒவ்வொரு மீட்டிங்கா போட்டு மாநாட்டுக்கு துட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்றது
போட்டோ எடுப்பதுக்கு துட்டு கொடுப்பா, மாலையை போட்டுக்கு துட்டு கொடுப்பா, அப்புறம் பொன்னாடை போர்த்தி கொள்வதற்கு துட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் காசு பார்த்த திருமாவளவன் கடைசியில அடித்தட்டு மக்களை தூக்கி விட தவறி விட்டார். வேங்க வயல் பிரச்சனையை பற்றி எத்தனை போராட்டம் நடத்தினார், எத்தனை கோயில் பட்டியலினத்தவர் போகக்கூடாதுன்னு திமுக ஆட்சியில் புறக்கணிப்பு, எத்தனை பட்டியலினத்துல சேர்ந்தவங்க ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெறுகின்ற போது பதவி ஏற்க முடியாம தடுத்து நிறுத்தப்பட்டது. எதுக்காவது குரல் கொடுத்திருக்காரா, எதுக்காவது ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரா? விசிக அவனுடைய கொடியை ஏத்த முடிஞ்சதா? அப்ப இவ்வளவு புறக்கணிப்பு இருக்கின்ற பொழுது என்ன பண்றது? இப்போ திருமாவளவன் பின்னாடியே போவாங்களா அந்த மக்கள்? அதான் திமுக போயிட்டாங்க, அந்த கட்சி சுத்தமா நாசமாச்சு. ரெண்டாவது இப்போ லாட்ரி மார்டின் 900 கோடி பேச்சு என்னவோ தெரியல, அவருடைய வீடு கம்பெனி போன்ற இடங்கள்லாம் அதிரடியா ரைட் நடத்திட்டு இருக்காங்க. சட்டவிரோத பண பரிவர்த்தனையின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் பேசுறதுனால இந்த ரைடு கிடையாது. ஏன்னா இடியை பொறுத்த வரைக்கும் வருமான வரித்துறை ரைடு பண்ணும். வருமான வரித்துறையானது எந்த அளவுக்கு மோசடி நடந்திருக்கிறது, வருமானத்துக்கு அதிகமாக எப்படி சொத்து சேர்த்திருக்காங்க, அந்த பணமெல்லாம் எங்க போச்சு அப்படின்ற வழியை கண்டுபிடிப்பாங்க. அப்படி வருமான வரித்துறையினரை பொறுத்த வரைக்கும் இவர் சேர்த்த பணமானது சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்பதான் இடியானது உள்ள வரும். அதனால ஏற்கனவே வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தின அடிப்படையில் லாட்ரி மார்ட்டினுடைய வீடு, அலுவலகங்கள், கம்பெனிகள், அப்புறம் லாட்ரி விற்கின்ற இடம், உற்பத்தி செய்கின்ற இடம் எல்லா இடத்துல ரைடு. இப்போ எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை பார்த்து 900 கோடி வாங்கினேன்னு சொன்னல, அதான் உங்க மாமனாருக்கு ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, நம்முடைய சேகர் பாபு அவர்கள் திருத்தணி கோயிலுக்கு போறாரு, விஐபி தரிசனம் கிடையாது, தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்புறம் காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் போன் பண்ணி கேட்ட பிறகு அவருக்கு விஐபி தரிசனம் கிடைத்தது. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடியவங்க, நடிகர்கள், அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் போன்ற விஐபிகள் வந்தாங்கன்னா தயவு செய்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அதே மாதிரி விஐபிகளா இருந்தாலும் சரி, நாங்க எந்த கோயிலுக்கு வரோம், எப்ப வர போறோம், எத்தனை பேருடன் வர போறோம், என்ன பூஜை பண்ண போறோம், அந்த தகவலை இந்த அறநிலையத்துறைக்கு தெரிவிச்சிருங்க. அவங்க என்கிட்ட தெரிவிச்சிருவாங்க. உங்களுக்கு கன்வென்ட்டான டைம் நாங்க போட்டு கொடுப்போம், ஏன் அங்க போய் காத்து கிடந்து எங்களை அனுமதிக்கலன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, இனிமே பக்தர்கள் பொறுத்த வரைக்கும் செல்போன் எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போக முடியாது. திருப்பதியில் எப்படி போக முடியாதோ அத மாதிரி போக முடியாது. கண்ட இடத்துல புகைப்படத்தை எடுக்க முடியாது. அதிரடியான உத்தரவை போட்டாங்க. இன்னும் 2 வாரத்துக்குள்ளாக பக்தர்கள் செல்போனை கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு சாமி தரிசனம் செய்வதற்காக வழிவகை செய்ய போறாங்க. இந்த 2 உத்தரவு சேகர் பாபால வந்திருக்குது. அதனால இனிமே விஐபிகள் போனாங்கன்னா ஒரு நாளைக்கு முன்பாகவே தகவல் தெரிவிக்கணும், அப்பதான் முறையான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கப்பா. அதனால ஐயோ நான் முன்னாள் அமைச்சரா இருந்தேன், எனக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னு புலம்பனா வேலைக்கு ஆகாது அப்படின்றதுதான் முடிவாக இருக்கிறது. அப்புறம் சேகர் பாபுக்கு டோஸ் விட்ட ஸ்டாலின் எதுக்கு தெரியுமா? நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்றாங்க, தஞ்சைக்கு கூட்டு போறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அங்கங்க இருந்து போராட்டம் பண்றாங்க. சென்னைக்கு பொறுப்பு அமைச்சர் யாரு? சேகர் பாபு. சென்னையில போராட்டம் பண்ணணுமா இல்லையா? ஏற்கனவே சென்னையானது தவேகா கோட்டையாக மாறி போச்சு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது பண்ணுகின்ற போது சென்னையில இருந்து போராட்டம் பண்ண வேண்டிய சேகர் பாபு நம்ம உதயநிதி ஸ்டாலின் உடனே தஞ்சாவூருக்கு போயிட்டார். அதான் ஸ்டாலின் கூப்பிட்டார், ஏயா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணதுக்கு சென்னையில யாரும் ஆர்ப்பாட்டம் நடத்தலையா, யாரும் கண்டிக்கவில்லையா? எங்க நடத்தினாங்க? திருவள்ளூர்ல நடத்தினாங்க, காஞ்சிபுரத்தில் நடத்தினாங்க, செங்கல்பட்டுல நடத்தினாங்க. சென்னையில நடத்தவே இல்ல. நீ தானே மாவட்ட செயலாளர், சென்னைக்கு நீ தானே பொறுப்பு, நீ தானே போராட்டம் நடத்திருக்கணும், எதுக்கு வண்டியில் ஏறி போன அப்படின்னு டோஸ் விட்டு வீட்டு பக்கமே வந்துடாத அப்படின்னு விரட்டி அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினுடன் எத்தனை நாளைக்கு சேகர் பாபு கூடவே இருப்பார், நாம எப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டு திமுக தலைமையில கலைஞர் குடும்பம் தான் இருக்கணுமா அப்படின்ற கேள்வி எழுகின்ற வரைக்கும் சேகர் பாபுக்கு அசிங்கம் நடந்தது. இப்போ போராட்டம் நடத்த வேண்டியவர், சென்னையை குலுங்க வைக்க வேண்டியவர் உதயநிதி ஸ்டாலினுடன் வண்டி ஏறிக்கிட்டு தஞ்சாவூர் போனது திமுக தலைமையை ஆட்டி படைத்திருக்குது. அதனால சேகர் பாபுக்கு செம டோஸ். கட்சிய களத்துல இருந்து வேலை பார்த்து வழக்க பாப்பியா, இல்ல தவேகா கிட்ட சென்னையை தூக்கி கொடுத்தது அப்படியே அவங்க கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறியா? எதுக்கு நீ உதயநிதி ஸ்டாலின் போன? வழக்கறிஞர்கள் போட்டோம். ஏன் வழக்கறிஞர்கள் பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினை பாத்துக்க மாட்டாங்களா, தூக்கி சாப்பிட்டுருவாங்களா அப்படின்னு சேகர் பாபு டோஸ் விட்டாராம். ஏவா வேலு போயிருக்காரு, ஆனாலும் அவங்க மாவட்டத்துல போராட்டம் நடத்திருக்காங்க. நீ போன இல்ல, ஆளை ரெடி பண்ணிட்டு போனோம் இல்ல அப்படின்னு டோஸ் விட்டுருக்காங்க. மொத்தத்துல சேகர் பாபுக்கு நேரம் சரியில்லை போடுது. எங்க போனாலும் அடி, எங்க போனாலும் உதை. சரி, திருமாவளவனுடைய கட்சி கரைந்ததை பற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியா? இல்ல ஒடுக்கப்பட்டோருக்காக கட்சி நடத்துறாரு,
ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து திமுக விசுவாசத்தினால விசிக அழிச்சிட்டாங்க அப்படின்னு அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.